கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மகிமையான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் வேதனையான காரியம். இங்கே பாருங்கள், அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிக்கை 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறதாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க விசுவாசத்தினால் கர்த்தர் மேல் கட்டி எழுப்பப்படுகிறது. நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய ஜெபத்தினால் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய ஒருவேளை சுய நீதியின்படி அல்ல. முழுவதுமே தேவனுடைய கிருபையினால், நமக்குள் இருக்கிற விசுவாசத்தினால் அந்த வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. ஆனால் இதை மறந்து போனவர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் பாருங்கள், துன்பம் வரும் பொழுது அழுது புலம்பி துவண்டு விடுகிறார்கள், அல்லது பின்வாங்கி விடுகிறார்கள், அல்லது திகைத்தவர்களாக ஒருவேளை கிறிஸ்துவ வாழ்க்கையை இழந்து விடுகிறதை நான் பார்க்கிறேன். ஏன்? ஒரு சிலர் உலக பிரகாரமான வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் அழிந்தே போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான சத்தியம்னா என்னன்னா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தபனை அழிவை காண ஒட்டீர் என்று தாவீது எதற்காய் சொல்லுகிறான்? எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், போராட்டத்துக்கு மேலே போராட்ட தாவீதை நெருக்குகிறது, உபத்திரவத்துக்கு மேலே உபத்திரவம் தொடர்ந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழகாய் வேதம் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். பாருங்க, அவரே சொல்றார், என்னைக்காகிலும் ஒரு நாள் நான் சவுல் கையால் செத்து போயிருவேன். அந்த அளவுக்கு அவரை பிரச்சனை சூழ்ந்து நிற்கிறது. எந்த பக்கமும் ஓடி தப்பிக்கொள்ள முடியாத நிலை. தேவன் மட்டுமே அவரை பாதுகாக்கணுங்கிற சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், நான் எப்பொழுதுமே கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா என் முன்னாடி கர்த்தர் இருக்காரா? இல்லை நான் கர்த்தரை பார்க்க முடியுமா? இல்லை தாவீது காலத்தில் தாவீதுக்கு முன்னாடி கர்த்தர் நின்னாரா? தாவீது கர்த்தரை பார்த்தாரா? இல்லை. விசுவாசத்தினால் அவர் சொல்றார், நான் நீதிமான், நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ஆகவே கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்பட விடமாட்டார். எல்லாமே விசுவாசத்தில் பேசுகிறார். சூழ்நிலை விரோதமாக இருக்கிறது, விசுவாசத்தில் மேலோங்கி காணப்படுகிறார். அதனால தான் வேதம் அழகா சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாததுனால தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கீங்க, பிரச்சனை வரும்பொழுது சோர்ந்து போகிறீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஏற்ற இறக்கமாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் கிராஜுவலாக இருக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி கொள்ளணும். அவர் சொல்றார் பார்த்தீங்களா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். ஐயா, உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரட்டு, இல்லை கேன்சர் இருக்கட்டு, இல்லை ஏதோ ஒரு பயங்கரமான ஆபத்து வரட்டு, நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட மாட்டார், நான் அழிந்து போக இடம் கொடுக்க மாட்டார், நான் நிர்மூலமாகுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு சகாயம் பண்ணுவார், என்னை கை தூக்கி எடுப்பார், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகவே வெட்கப்பட்டு போக மாட்டேன். முழுக்க முழுக்க விசுவாசத்துக்குள்ள வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உண்மையாக சொல்கிறேன், கை தூக்கி எடுப்பார், பலப்படுத்துவார். நீங்கள் சோர்ந்துட்டு அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, இனிமேல் நான் இருக்க மாட்டேன், ஐயோ சாக போகிறேனே அப்படி நினச்சி பயந்து அழுதிங்கன்னா உண்மையிலே அதுதான் நடக்கும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்னன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் நம்மை தேவனுக்குள் விசுவாசத்தில் நிலைநிறுத்த வேண்டும். நீங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தில் உங்களை நிலைநிறுத்துங்க, நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் அழகா சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணும் ஆண்டவரே, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் என்று சொன்னது போல
இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை தேவனுக்குள் பலப்படுத்தி திடப்படுத்தி கொள்ள கிருபைத்தார். உங்க நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.